Hello friends, welcome to English Space Asaya. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 1,42,000க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்கீங்க. So thank you very much. அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கத்துட்டு இருக்கீங்க. எனக்கு எப்படி வந்து நல்லா தெரியுது, ஓகே உங்களுக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியுதுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் தான். எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டென்சஸ்ல கேட்ட क्वेश्चंस கமெண்ட்ஸ் அழகா ஆன்சர் பண்ணி நீங்க ரிப்ளை பண்ணிருந்தீங்க. So thank you very much. I feel very happy. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். What is mean by past perfect continuous tense? We should understand the concept. ஓகே, நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம வந்து we should understand. ஓகே, பேர்லேயே இருக்குது பாருங்கள், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தமிழில் வந்து இறந்த கால வினைமுற்று தொடர்ச்சி வாக்கியம். இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு விஷயம் வந்து பாஸ்டில் தொடங்கி பாஸ்ட்லேயே கண்டினியூஸாக நடந்திருக்கும், ப்ரெசண்ட்டில் இருக்காது அந்த விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னையில் 2 வருஷமாக சென்னையில் நான் வசித்து கொண்டிருந்தேன் அல்லது நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 மாதமாக சென்னையில் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க, அந்த 2 months ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. ஓகே, வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அல்லது வசித்து கொண்டு இருந்தேன், அந்த செயல் முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் சென்னையில் தான் வந்து வசித்து கொண்டே இருந்தேன் அல்லது சென்னையில் வேலை செய்து கொண்டே இருந்தேன், 2 மாதமாக சென்னையில் வேலை செய்து கொண்டே இருந்தேன். ஸோ பாஸ்டில் ஒரு விஷயம் தொடங்கி அந்த செயல் பாஸ்ட்லேயே கண்டினியூஸாக நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும், ப்ரெசண்ட்டில் அது இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து 2 மாதமாக சென்னையில் வந்து வேலை செய்து கொண்டே இருந்தேன். சென்னையில் 2 months நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே, ஆனால் இப்போ இல்லை. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, நான் இங்கே வந்து நேட்டிவ் வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் 2 மாதமாக சென்னையில் தான்ப்பா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க, வேலை செய்து கொண்டே இருந்தேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னும் தெளிவாக நம்ம வந்து இதை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள், அந்த நேம்லேயே இருக்குது. பாஸ்ட் இறந்த காலத்தில், பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். எப்படி நடந்திருக்கும்? கண்டினியூஸாக நடந்திருக்கும். பெர்ஃபெக்ட்னா அந்த செயல் முடிந்திருக்கும். பாஸ்டில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதில் இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். இது நம்மளோட டைம் லைன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம். நவ் ஓகே, நான் 2 மாதமாக சென்னையில் வேலை செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2 மாதமாக நீங்கள் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இருந்தேன், வேலை செய்து கொண்டே இருந்தேன், இந்த பீரியட் ஆஃப் டைம், இந்த டைமில் நீங்கள் இருந்தீங்க. இது பாஸ்ட். இது இப்போது, இது வந்து பாஸ்டில் இந்த டியூரேஷன், பர்டிகுலர் டியூரேஷனில் இந்த இடத்துலேருந்து இந்த இடம், அந்த 2 months நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க? யூ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் சென்னை. சென்னையில் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தீங்க இல்லையா? 2 months நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணி கொண்டே இருந்தீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? அங்கே இல்லை. அப்போது பாஸ்டில் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்திருக்கு. that is called as past perfect continuous tense. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது நான் மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சென்னையில் தான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க, மதுரைக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போது இந்த இடம் வரைக்கும் நீங்கள் சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அது இந்த டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மதுரைக்கு வந்து மூவ் ஆகிட்டீங்க, மதுரையில் உள்ள ஒரு கம்பெனிக்கு மூவ் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். அப்போது பாஸ்டில் வந்து ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்திருக்கும். புரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ். வாட் இஸ் மீன் பை பாசிட்டிவ் சென்டென்ஸ்? நேர்மறையான வாக்கியம். நான் சென்னையில் வேலை செய்து கொண்டே இருந்தேன். ஓகே, நான் 2 மாதமாக படித்து கொண்டே இருந்தேன்.
நான் 2 மாதமாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்தேன், இப்படிலாம் சொல்லுவோமா? தட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதில் பாசிட்டிவ் சென்ஸில் இதான், வேலை செய்து கொண்டே இருந்தேன், படித்து கொண்டே இருந்தேன், எழுதி கொண்டே இருந்தேன், இந்த மாதிரி சொல்கிறது தான். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலான ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? ஈஸியானது. ஐ, வி, யூ, தே, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் அப்படின்னு வந்ததுன்னா, அது போக ஹீ, ஷீ, இட், நேம்ஸ், அவன், அவள், அது, அப்புறம் பெயர், இந்த மாதிரி எது வந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன், இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேட் பீன் அப்படிங்கிற வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நமக்கு டினோட் பண்ணுது. ஓகே, ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வாட் இஸ் மீன் பை வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி? நம்மளோட வெர்பு வந்து படிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டடி அப்படின்னா அதோட ஐஎன்ஜி சேர்ப்பீங்க, அவ்வளோதான், ஸ்டடியிங். ஓகே, ஸ்லீப்னா தூங்குறது, அதோட ஐஎன்ஜி ஸ்லீப்பிங். ஓகே, ஈட் சாப்பிட்றது, ஈட்டிங். ப்ளே ஐஎன்ஜி சேருங்க, பிளேயிங். தட்ஸ் இட். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம் பொதுவாகவே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் ஹாவ் ஐ ரிட்டன்? நான் 2 மாதமாக படித்து கொண்டே இருந்தேன். இப்போ சொல்கிறீங்க, நான் 2 மாதமாக படிச்சுட்டே இருந்தேன், 10th எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, 2 மாதம் கொஞ்சம் கூட நான் ஃப்ரீயாகவே இல்லை, படிச்சுட்டே இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நவ் இந்த இடத்துல நம்ம இருக்கோம், இது வந்து பாஸ்ட். ஓகே, ஒரு 2 மாதம், 2 months, இந்த கேப் வந்து என்னது, இந்த டியூரேஷன் வந்து 2 months. இந்த 2 மாதமாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க. எதுக்காக படிச்சுட்டு இருந்தீங்க? ஏதோ ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்க. இந்த 2 months, 2 மாதமாக கண்டினியூஸாக அந்த செயலை செஞ்சுருக்கீங்க, படித்து கொண்டே இருந்தீங்க இல்லையா? நான் 2 மாதமாக படித்து கொண்டே இருந்தேன். ஆனால் இப்போ கிடையாது, நவ், இப்போ கிடையாது. அப்போது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ தெரிஞ்சிருச்சா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு? அவ்வளோதான். இப்போ நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். வெரி வெரி சிம்பிள். ஏன்னா எது வந்தாலும், சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும், ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம், எதுவாக இருந்தாலும் the structure is same, it remains same. ஏன்னா subject plus had been plus verb, அவ்வளோதான், plus ing. ஸோ சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான், அப்போ ஐ வரும் சப்ஜெக்ட். அடுத்து சப்ஜெக்ட் எழுதினப்புறம் had been, அதை டிஃபால்ட்டாக போட்டுருணும். வெர்ப் எது? படிக்கிறதா வந்து வெர்பு. படித்து கொண்டே இருந்தேன்னு சொல்கிறீங்க, படிக்கிறது, ஸ்டடி. என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி. I had been studying. நான் படித்துக்கொண்டே இருந்தேன். அப்படி எவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருந்தீங்க? 2 மாதமாக. அதுக்கு என்ன சொன்னேன்? இந்த மாதிரி டியூரேஷன் வந்திருக்கு அப்படின்னா என்ன ப்ரிப்போசிஷன் இங்கே யூஸ் பண்ணணும்? என்ன யூஸ் பண்ணணும்? ஃபாரா இல்லை சின்ஸா? ஃபார். I had been studying for 2 months. ஓகே, நான் 2 மாதமாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். I had been studying for 2 months. எதுக்காக இங்கே ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம்? இது 2 months, 4 months, 1 year, 2 year, அந்த பீரியட் ஆஃப் டைம், அதாவது டியூரேஷனை கரெக்டாக சொல்லுது, அதனால ஃபார். இதே இது நான் காலையில் 5 மணிலேருந்து படித்து கொண்டே இருந்தேன், அதுவும் பாஸ்ட்லாம் நடந்துச்சு. 5 மணிலேருந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ படிக்கலை. அப்போ 5 மணியில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் மட்டும் தெரிஞ்சால் அங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இஃப் யூ நோ த டியூரேஷன், அவங்களுக்கு அந்த டியூரேஷன் தெரிஞ்சது அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ஃபார். நீங்கள் வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 months. நான் 2 மாதமாக படிச்சுட்டே இருந்தேன். இதே இது அவன் 2 மாதமாக படித்து கொண்டே இருந்தான். அவன்னா என்னது? ஹீ. ஆனால் ஃபார்மேட் ஒன்று தான், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ஃபார்மேட் தான். அப்போது he had been studying for 2 months. ஓகே, இதே இது அவள் 2 மாதமாக படித்து கொண்டே இருந்தாள்னா she had been studying for 2 months. இதே இது நாங்கள் 2 மாதமாக படிச்சுட்டே இருந்தோம், 10th எக்ஸாமுக்கு நாங்கள் 2 மாதமாக படிச்சுட்டே இருந்தோம்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள், அப்போ we had been studying for 2 months.
அவங்க 2 மாசமா படிச்சுட்டே இருந்தாங்க. They had been studying for 2 months. இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. ராமு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமு had been studying for 2 months. ராமு 2 மாசமா படிச்சுட்டே இருந்தான். That's it. பாஸ்ட்லேயே ஆரம்பித்த ஒரு விஷயம் பாஸ்ட்லேயே கண்டினியூஸாக நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிடும். ப்ரெசண்ட்டில் அது நடக்காது. பாருங்கள், படித்து கொண்டே இருந்தேன் ஆனால் இப்போ இல்லை. That's it. ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ராமு அவனோட தேர்வுக்காக தயாராகி கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. தயாராகி கொண்டே இருந்தான், ஆனால் இப்போ வந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணலை, அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தான். அவன் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு, பட் பர்டிகுலர் டைமில் அவன் என்ன பண்ணியிருக்கான், கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்திருக்கான் எக்ஸாமுக்கு. தயாராகி கொண்டே இருந்தான். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ராமு, பேர் தான் ராமு போட்டிங்க. ஓகே, ராமு. அடுத்து என்ன வரணும்? had been போட்டாச்சு. அடுத்து வெர்பு. தயாராகிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ரிப்பேர். ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லுவோமா, அதான் ப்ரிப்பேர். அது ப்ரிப்பேர். ஓகே, ப்ரிப்பேர் அப்படின்னா தயாராகிறது, அதோட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில வெர்புக்கு என்ன வரும்னா, சம்டைம்ஸ் இந்த லாஸ்ட் இந்த இ எடுத்துகிட்டு ஐஎன்ஜி சேர்க்குற மாதிரிலாம் வரும். ஸோ ப்ரிப்பேரிங், அதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கும் போது அந்த இ எடுத்துகிட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். சில டைம்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகே, ஒரு சில வெர்ப்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதே மாதிரி பாருங்கள், அந்த ரைட்டுன்னு ஒரு வெர்ப் இருக்குது, எழுதுறது. ஓகே, இதுக்கு ஐஎன்ஜி சேர்க்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இ எடுத்துருவோம், ரைட்டிங். பாருங்கள், இந்த மாதிரியும் வரும். ஸ்பெல்லிங் மட்டும் சின்ன சேஞ்ச் ஆகும். ராமு had been preparing அவனுடைய தேர்வுக்காக. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இக்காக அப்படின்னாலும் நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபாருக்கு 2 மீனிங் இருக்குது. ஒரு டியூரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஃபார் தான் வரும். அதே மாதிரி தேர்வுக்காக, இக்காக அப்படின்னாலும் நமக்கு ஃபார் தான் வரும். அவனுடைய தேர்வுக்காக அப்படின்னா இக்காகங்கிறதுக்கு ஃபார் போட்டிங்க. இப்போ அவனுடைய தேர்வு, அதுக்கு என்ன போடுவீங்க? அவனுடைய அப்படின்னா ஹிஸ். தேர்வுனா எக்ஸாம். That's it. ராமு had been preparing for his exam. ராமு அவனுடைய தேர்வுக்காக தயாராகி கொண்டே இருந்தான். ஓகே, இதே இது இப்போ சீதா அப்படின்னு ஒரு கேர்ள் நேம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சீதா அவளுடைய தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீதா இதே தான் வரும். சீதா had been preparing for அவளுடைய அப்படின்னா her exam. இது மட்டும்தான் மாறும், மிச்சதெல்லாம் remains same. ராமு had been preparing for his exam. ஒரு கேர்ள் நேம் வந்துச்சுன்னா her exam. ஓகே, இதே இது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து தேன்னு வருது. அவர்களுடைய தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அவர்களுடைய தேர்வு அப்படின்னு என்ன வரும்? இதெல்லாமே சேம் தான், அப்படியே வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச், their exam. ஓகே, சின்ன சின்ன சேஞ்சஸ் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கற்றுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதே நம்ம சப்ஜெக்ட் வந்து ஐன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னுடைய தேர்வுக்காக தயாராகி கொண்டே இருந்தேன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி சொல்லுவீங்க? எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். எது மட்டும் மாறும்? மை எக்ஸாம். ஐ had been preparing for my exam. பாருங்கள், சீதான்னு வரும்போது அவளுடைய அப்படின்னா ஹெர் வருது. தே அப்படின்னா அவர்களுடைய, அப்போ அவருடைய தேர்வுக்காக, ஃபார் their exam. ஐன்னு வரும்போது என்னுடைய, ஐ had been preparing for my exam. இவ்வளோ சென்டென்ஸ் கற்றுக்கலாம் பாருங்கள். சின்னதை மாற்றினீங்கன்னா போதும், நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். ஜஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பேசி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இது உங்களுக்கு வரும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. ஸோ இவ்வளோ தான் ஈஸியான ஒரு டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டே இருந்தான். ஓகே, இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ். இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு உங்களோட ஆன்சரை எழுதி
மறக்காமல் கமெண்ட்ஸில் கரெக்டான ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருந்தது இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்காமல் எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ஆன்சர், அவன் கிரிக்கெட் விளையாடிக்கொண்டே இருந்தான், அதுக்கு என்ன இங்கிலீஷில் சென்டென்ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.